நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 2. துயிலும் கனல். முதிர்காலைக்கும் முந்தைய கருக்கிரிலில் அஸ்தினபுரியின் கோட்டை முகப்பு அதன் மேல் எரிந்த பந்தங்களின் ஒளியாக மட்டும் தெரிந்தது. மலை வளைவுகளில் காட்டெரியின் சரடு போல. சகுனி புறவியின் கடிவாளத்தை பற்றி அதை பெருநடியில் ஓடவிட்டு கொண்டு சென்றார். அவர் சென்ற குளம்படி யோசையை குறுங்காடு வெவ்வேறு இடங்களில் எதிரொலித்து காட்டியது. காடெங்கும் இலை நுனிகளிலிருந்து பனித்துளிகள் சொட்டும் ஓசை மழை விட்ட பொழுதென கேட்டது. கோட்டை முகப்பின் பெருமுற்றத்தில் வணிகர்களின் தட்டுக்குடில்களும் பாடி வீடுகளும் செறிந்திருந்தன. அப்பால் கோட்டை வாயிலுக்கு இரு பக்கமும் நீண்டிருந்த சாவடி நிறைகளின் சாளர விளக்குகள் நீண்ட செவ்வொளி கோடென வடக்கு தெற்கு எல்லைகள் வரை தெரிந்தன. அவிழ்த்திட்ட வண்டிகளுக்கு அடியிலேயே துணிக்கட்டு மறைத்து பெண்கள் துயில முற்றங்களிலேயே பாய் விரித்து தேன்மெழுகு சேர்த்து இறுக பின்னப்பட்ட நாணல் பாய்களால் தலை மூடி போர்த்தி கொண்டு ஆண்கள் துயின்றனர். பனி துளித்து வழிந்த அவற்றின் சரிவுகளில் பந்தங்களின் ஒளி மின்னியது. புறவிகளும் மாடுகளும் மெழுகு பரப்பு கொண்ட பாய்களை உடல் மேல் அணிந்தபடி குளிருக்கு மெய்ப்பு கொண்டும் கால் மாற்றி வைத்தும் நீள் மூச்செறிந்தும் அரை துயிலில் வாழ் சுழற்றியபடி நின்றன. அவருடைய புறவியின் குளம்படி யோசை கோட்டை மேல் முட்டி திரும்பி வந்தது. அங்கிருந்த புறவிகள் சில கிளம்பி அருகணைவது போல தோன்றியது. முற்றத்தின் எல்லையில் ஒருவர் மட்டும் அமரும் அளவுக்கு சிறிய மரக்குடிலுக்குள் வேலுடன் அமர்ந்திருந்த காவல் வீரன் எழுந்து வேல் நீட்டி சொல் என்றான். சகுனி சொல்வதற்குள்ளாகவே அடையாளம் கண்டு கொண்டு தலை வணங்கினான். விரைவழியாமலேயே சகுனி கோட்டை நோக்கி சென்றார். காவல் வீரன் சிறு நெய் விளக்கை சுழற்றி காட்டியமையால் கோட்டை வாயிலில் காவலர் சொல்லின்றி தலைவணங்கி திட்டி வாயிலை திறந்தனர். புறவி உடல் குறுக்கி கால் எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தது. அஸ்தினபுரிக்குள் நுழைந்ததும் காணா கைகள் வந்து உடலை பற்றி கொள்ளும் உணர்வை அவர் அடைவதுண்டு. வலக்கையால் தலைப்பாகையையும் மேலாடையையும் சீரமைத்து கொண்டார். உள்கோட்டை முற்றம் முற்றிலும் ஒழிந்து கிடந்தது. முந்தைய நாள் இரவின் காவல் மாற்றத்தின் போது பதிந்த காலடி சுவடுகள் பூழியில் பரவியிருந்தன. சூழ்ந்திருந்த மரங்களில் சேக்கேறி இருந்த பறவைகள் குதிரை குளம்படி கேட்டு கலைந்து ஓசையிட்டன. சில எழுந்து இருளில் சிறகடித்து சுழன்று வந்து அமைந்தன. அவர் புறவியை இழுத்து நிறுத்தி நகரின் தெருக்கள் அந்த முற்றத்திலிருந்து பிரிந்து செல்வதை நோக்கி கொண்டு நின்றார். அஸ்தினபுரி ஒரு மாபெரும் நாற்கள பலகை என ஒரு முறை அவர் பேச்சின் போது கணிகரிடம் சொன்னார். ஒவ்வொரு முறை அதன் முகப்பில் நிற்கையிலும் ஒரு புதிய ஆடலுக்காக கருநிறத்தும் உணர்வையே அடைந்தார். மெல்லிய முரசதிர்வை கேட்டு திரும்பி நோக்கினார். கோட்டை மேல் அவர் வருகையை உணர்த்தும் காந்தாரத்தின் கொடி மேலேறி கொண்டிருந்தது. இருளில் அவரால் கொடியை பார்க்க முடியவில்லை. கொடிக்கம்பம் மேலிருந்த ஈச்சையிலை குறி மட்டும் வான புலத்தில் தெரிந்தது. கொடி மேலே சென்று அமைவது வரை அவர் நோக்கி கொண்டு அசையாமல் நின்றார். பின்னர் புறவியை தட்டி மெல்ல நடக்க விட்டார். தரையில் கிடந்த கருகிய வாழை இலை ஒன்று காற்றில் அலை பாய்ந்து எழுந்து அவரை நோக்கி வந்து தயங்கி நின்றது. மிக அப்பால் எங்கோ அவர் மனத்தை பெற்றுக்கொண்டு களிறு ஒன்று உருமியது. பிடி யானை ஒன்று மறுமொழி இருத்தது. அவர் வருகை கோட்டை காவல் மாடங்களிலிருந்து சுடர் சுழற்சி வழியாக அறிவிக்கப்பட்டு அடுத்தடுத்த காவல் மாடங்கள் வழியாக வானில் கடந்து செல்வதை அவர் கண்டார். மேற்கிலிருந்து வந்த காற்றில் ஏரியின் பாசி மனம் இருந்தது. அது சுழன்று சென்று மறைந்த பின் வடக்கிலிருந்து திரும்பி வந்தது. அதில் பச்சிலை மனம் இருந்தது. அந்த களிறு ஏன் ஓசையிட்டது என்று எண்ணிக்கொண்டார். புண்ணின் மேல் வருடும் மெல்லிய தூவல் போல அந்த ஓசை ஏதோ நினைவை எழுப்பியது. அது எதுவென்று உணர முடியவில்லை. ஆனால் விடியலுக்கு முன்பு உள்ளம் நெகிழ் நிலையில் இருக்கிறது. இது பிரம்மனின் பொழுது. புடவி இன்னும் உருவாகி வரவில்லை. ஒவ்வொன்றும் அதன் கருநிலையில் உள்ளது. உள்ளமும் கூட. அவர் புறவியை திருப்பி வடக்கு வாயிலை நோக்கி சென்றார். அங்காடி தெருக்கள் மட்கிய உமி, எண்ணெய்க்காரல், அழுகல்காய், உலர்மீன் என வெவ்வேறு வகை கெடுமணங்கள் கலந்த காற்று அலையடித்து கொண்டிருக்க
தோல் கூரைகள் கொப்பளித்து எழுந்தமைய அமைதியில் மூழ்கி கிடந்தன. தெருநாய்கள் எழுந்து குறைத்தபடி புறவியின் கூடவே ஓடின. குளம்படி யோசை கேட்டு அதிர்ந்த பெருச்சாளிகள் சுவர் மூலைகளில் செவி வெடிக்க கண் மின்ன அசைவிலாது நின்றன. சூதர் தெருக்களையும் தச்சர் தெருக்களையும் கடந்து வடக்கு வாயிலை நோக்கி செல்லும் அரச பாதையை அடைந்தார். அவர் வருகையை உணர்ந்த அந்த வேழம் எங்கோ கொட்டிலில் நின்றபடி மீண்டும் குரல் எழுப்பியது. 2 பிடிகள் மீள் குரல் கொடுத்தன. பாகன் ஒருவன் எழுந்து கொண்டு அதட்டி ஏதோ கேட்டான். வடக்கு வாயிலுக்கு அப்பால் புராண கங்கையிலிருந்து காற்றின் ஓசை கேட்டது. அங்கே காந்தார குடியிருப்புகள் நெடுந்தொலைவுக்கு வளர்ந்து சென்றுவிட்ட போதிலும் கூட அடர்காடு மிகுந்திருந்தது. புராண கங்கையின் காட்டுக்குள் எப்போதாவது வேட்டைக்கு செல்லும் அரச குடியினர் அன்றி எவரும் நுழைவதில்லை. அது கதைகளால் அறிய முடியாததாக ஆக்கப்பட்டிருந்தது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெருமழையில் வெள்ளம் பெருகி வந்து கோட்டை கதவை உடைத்து கொண்டு நகருக்குள் புகுந்தது. அவர் முதலாக நகர் நுழைந்த போது தெருக்கள் எங்கும் மின்சேறு மண்டி இருந்தது. சுவர்கள் அனைத்திலும் நீர் நின்ற மட்டம் கோடென பதிந்திருந்தது. கூரைகள் மேல் நீர் கொண்டு வந்த குப்பைகள் எஞ்சி இருப்பதை அவர் கண்டார். அதை பற்றிய சூதர் பாடல்களை அவர் நினைவு கூர்ந்தார். வரிகள் என ஏதும் நினைவுக்கு வரவில்லை. ஆனால் அந்த வெள்ளத்தின் மேல் அனல் ஒழுகி வந்தது என ஒரு பாடலில் சொல்லப்பட்டதை எண்ணிக்கொண்டார். யானை கொட்டிலில் பந்தங்கள் எரிந்தன. ஒரு பந்தத்தின் விரியும் ஒளியில் அங்கே நின்றிருந்த யானையின் நிழல் பெருகி பேருருவ யானை ஒன்றை வானில் நிறுத்தியிருந்தது. வடக்கு கோட்டை மேல் ஓரிரு பந்தங்களே எரிந்தன. அனுமன் ஆலயத்திற்கு முன்னிருந்த களமுற்றத்தில் மல்லர்கள் பயிலும் பெரிய உருளை கற்கள் கிடந்தன. தொலைவில் இருந்த ஒளியை பெற்றுக்கொண்டு கண் துலங்கியதும் அவர் அனுமனின் வால் சுழற்றி தூக்கிய சிறிய சிலையை கண்டார். இயல்பாக திரும்பிய விழி சென்று தொட அவர் அந்த மாபெரும் கதாயுதத்தை சிறிய திடுக்கிடலுடன் நோக்கினார். அது அங்கிருப்பதை முதல் முறையாக அறிபவர் போல. அருகே சென்று அவர் அதை நோக்கினார். கரிய இரும்பின் மேல் வானொலி வழிந்து அதன் குளிரை நோக்கிலேயே உணர முடிந்தது. துதிக்கை நீட்டி படுத்திருக்கும் யானை குட்டி என்று தோன்றிய அதே எண்ணம் முதல் முறை அதை நோக்கிய போதும் எழுந்தது என நினைவு கூர்ந்தார். செதுக்குப்பணிகள் கொண்ட பிடி. அதை ஒரு மனிதன் ஏந்தி இருந்தான் என்றால் அவன் 20 அடி உயரம் இருக்க வேண்டும். 3 மடங்கு எடை, 3 மடங்கு நீளம். யானை கொட்டில் காவலராக இருந்த வைராடர் அது அனுமனுக்குரியதே என்று சொன்னார். எங்கோ அனுமனின் பெருஞ்சிலை ஒன்று இருந்திருக்கலாம். அதன் கையில் இருந்த கதை போலும் இது. அச்சிலை கூட இச்சேற்று படுக்கைக்கு அடியில் மறைந்திருக்கலாம். சென்ற 60 ஆண்டுகளில் 100கணக்கான முறை அவர் அவ்வழியாக கடந்து சென்றதுண்டு. ஒரு முறை கூட அதை நோக்கியதில்லை. கண்ணுக்கு பழகிய மரம் போல, மண்டபம் போல அது அங்கிருந்தது. எவ்வகையிலும் சடங்குகளுடன் இணையாதது என்பதனால் அஸ்தினபுரியின் வீரர்களுக்கும் குடிகளுக்கும் கூட அது சித்தத்தை சென்று சேர்வதில்லை. அதை நோக்குபவர் எப்போதும் இளமைந்தர்கள்தான். அவர்கள் அங்கு வந்தால் அதைத்தான் முதலில் பார்ப்பார்கள். அது பெரியது என்று சுட்டி காட்டுவார்கள். அது எனக்கு வேண்டும் என்பார்கள். நீ பெரிதானதும் அதை எடுத்து சுழற்றலாம் என்பார்கள் அன்னையர். அதன் மேல் சிறுவர்கள் ஏறி விளையாடுவதுண்டு. சிறுவர்களின் கதைகளில் அது ஹனுமனின் கையில் இருந்த கதை. புராண கங்கையை பாதையாக்கி அவர் இமயமலைக்கு செல்லும் போது அதை அங்கே வைத்துவிட்டு சென்றார். மீண்டும் அவ்வழியாக திரும்பி வரும்போது அதை எடுத்துக்கொள்வார். ஹனுமான் அவ்வளவு பெரியவர், இந்த மரம் போல என்று அந்த கதையை கொண்டு ஹனுமானின் உயரத்தை கற்பனை செய்வார்கள். ஆனால் அதை பற்றிய சூதர் கதை ஏதும் உருவாகவில்லை. அஸ்தினபுரியின் மக்கள் சூதர் கதைகளினூடாகவே தங்கள் நகரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதனால் அவர்கள் அதை காணவே இல்லை. சகுனி புறவையில் இருந்தபடியே கையை நீட்டி அதை தொட்டார். உள்ளீடுள்ள இரும்பு. அது அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாள் அக்கணம் விரிந்து கொண்டதே என மீண்டும் நிகழ்ந்தது. மூத்தவள் காந்தாரிக்கு நோவு நீண்டு கொண்டே சென்ற நாட்கள். கொடுங்கனவுகளால் அவள் அலைக்கழிக்கப்பட்டாள் என்னும் செய்திகள் நாள்தோறும் வந்து கொண்டிருந்தன.
அது உரை கிழித்து எழும் விதை போலும் என ஒரு ஏவலன் சொன்னபோது அவர் சினந்தெழுந்து அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அவன் கன்னத்தை பற்றியபடி, அறியா சொல் இளவரசே, பொறுத்தருள்க என்ற பின் விலகிச் சென்றான். அன்று முழுக்க அவர் உள்ளம் எரிய தன் அரண்மனை உப்பரிகையில் உலவிக் கொண்டிருந்தார். வேறெப்போதும் அறிந்திராத கடும் கோடையது. சூழ்ந்திருந்த காடுகளில் தீ பிடித்து கொண்டிருந்தது. அங்கிருந்து கூட்டம் கூட்டமாக காகங்கள் நகருக்குள் புகுந்து அத்தனை மரங்களையும் கூரைகளையும் நிறைத்து நகரை இருளச் செய்திருந்தன. காற்றில் புகையும் எரி மணமும் எப்போதும் இருந்தது. இரவில் மென்பனி என கரிச்சுருள்கள் இறங்கி உருகி கூரை விளிம்புகளில் கருந்துளி எனச் சொட்டின. இரவில் மேற்கு கோட்டை அருகே ஏரியின் கால்கண் வழியாக உள்ளே நுழைந்த நரி கூட்டம் ஒன்று நகருக்குள் ஊளையிட்டு அலைந்தது. அன்றிரவு முழுக்க அவர் ஓர் யானையின் பிளிரலை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் சித்தம் நாகம் கண்ட புறவே என வெதிர்த்து நிலைத்தது. அவர் அந்த யானையின் பெயரை நினைவு கூர்ந்தார், உபாலன். அந்நினைவை சென்றடையும் வழியே அத்தனை எண்ணங்களும், அல்லது அந்நினைவை முடிந்தவரை தள்ளி அப்பால் நிறுத்தும் முயற்சிகள். உபாலன் பீஷ்ம பிதாமகருக்கு பிடித்த 100 ஆண்டு கண்ட களிறு. அதை காண அங்கே வந்த நாளை நினைவிலிருந்து எடுத்தார். நஞ்சுண்டவை போல கொட்டிலின் அத்தனை யானைகளும் உடல் விதிர்க்க துதிக்கை தவித்து அலைப்பாய அவ்வப்போது செவி நிலைத்து மெல்ல உருமியபடி அசைவிழந்தவை என நின்றிருந்தன. அவற்றின் நோவு நிறைந்த விழிகளை கூட மிக அருகில் என அவர் கண்டார். கோட்டை முகப்பில் பெருங்கண்டாமணியாகிய ஸ்ருதகர்ணம் முழங்கத் தொடங்கியது. அப்பால் அரண்மனையின் மணியாகிய காஞ்சனம் ஒலித்தது. தொடர்ந்து நகரெங்கும் 100கணக்கான ஆலயங்களில் இருந்து மணி ஓசை எழுந்து முழக்கமாகியது. மரங்களிலிருந்து பறவைகள் எழுந்து பறந்து ஓசையிட நகரம் ஒரே கணத்தில் விழித்து கொண்டது. இனி பின்னிரவு வரை இந்த ஓசை அவியாது ஒலிக்கும். அத்தனை அறைகளையும் கார்வையால் நிறைக்கும். அத்தனை நீர்பரப்புகளிலும் அதிர்வலைகளாக ஆகும். சகுனி புறவையை மெல்ல இழுத்து திருப்பி அரண்மனை நோக்கி சென்றார். குளம்படி யோசை கல் பாவப்பட்ட தரையில் சீராக ஒலித்தது. அப்பால் அரண்மனையின் சுவர்கள் அவ்வோசையை கற்களை என பிடித்து திரும்ப வீசின. அரண்மனை சாளரங்கள் நெய் விளக்கொளியுடன் செம்பட்ட திரைச்சீலைகள் என கடந்து சென்றன. முற்றாக மூடி சட்டமடிக்கப்பட்ட சாளரம் ஒன்றை அவர் கண்டார். அங்கே ஒரு கணம் பதிந்த விழிகளை விலக்கி கொண்டு மேலே சென்றார். அங்கே முன்பொரு காலத்தில் ஒருத்தி அமர்ந்திருந்தாள். சிவை என்னும் பணிப்பெண், விதுரரின் அன்னை. அவளை எவரேனும் நினைவு கூர்கிறார்களா? விதுரர் நினைவு கூறுவதுண்டா? அவளை மறக்காமல் அவர் அன்றாட வாழ்க்கையை கோக்க முடியாது. அவர் தன் நெஞ்சு படபடுப்பதை உணர்ந்த பின்னரே சம்படையை நினைவு கூர்ந்தார். அக்கணமே அவள் நினைவை விலக்கினார். புறவியை தட்டிவிட்டு மேற்கு வாயிலை நோக்கி விரைந்தார். காவல் மாடத்தில் இருந்தவர்கள் அவரை கண்டுவிட்டிருந்தனர். ஒளி செய்தி வான்வழியாக சென்றது. அவர் ஏரிக்கரையை அடைந்து மதகின் மேல் ஏறி நின்றார். வானின் ஒளியில் ஏரி நீர் காற்றில் நெளியும் இலைப்பரப்புகள் என சிற்றலை கொண்டிருந்தது. அவர் அதை நோக்கியபடி நின்றார். அலையசைவுகளிலிருந்து விழிகளை விலக்க முடியவில்லை. அந்த ஒழுங்கமைவு உள்ளத்தை அடுக்கி சீராக்கியது. அவ்வப்போது பெருமூச்சு விட்டு கொண்டு அவர் மீண்டு வந்தார். 3ஆம் முறை மீண்டு வந்த போது ஆலய வாயிலின் கதவு தெரித்து திறந்து விழுகிறது. அதன் பின் தேவன் எழுந்தருள்கிறான் என்ற சொல்லை நினைவு கூர்ந்தார். அதை சொன்ன முகம் தெரிந்தது. விழியின்மையால் ஒரு திரையென ஆகிவிட்டிருந்த தீர்க்கசியாமரின் முகம். விழியற்றவரின் சொற்கள் அவரை கடந்தமைந்த பெரு வெளி ஒன்றிலிருந்தென ஒலிக்கின்றன. ஆலய கற்சிலை பேச முற்பட்டது போல. அச்சொல்லாட்சியை அவர் 60 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக நினைவு கூர்ந்தார். ஆனால் அந்த ஒலி செவியில் எழுந்தது. திருதராஷ்டிரரின் இசைக்கூடம், தீர்க்கசியாமரின் கையில் இருந்த யாழ், அவர் அதில் தன் கிழிந்தகன்று கழுகுச் சிறகு போல் ஆகிவிட்டிருந்த விரல்களால் வாசித்த கலிங்கப்பண். அது நீருக்குள் இருந்து யானை எழுந்து வருவது போல தோன்றுவதாக திருதராஷ்டிரர் சொன்னார். விழிகளால் அவர் கண்டிராத யானை. அவர் பெருமூச்சு விட்டார். நீரலைகளின் வளைவுகள் ஒளி மெளிர்வு கொண்டன. பின் பளிங்கு செதுக்காயின. கருமை நீலமென தெளிந்தது. முகில்கள் செம்மை பற்றி கொண்டன. அவர் நிழல் நீண்டு நீர்பரப்பில் விழுந்தது.
நீர்ப்பரப்பின் மேல் பறவை நிழல்கள் விழத் தொடங்கின. சேற்றுக்கதுப்பில் முதல் கொக்கு கூட்டம் காற்றில் பறந்தமையும் வெண்ணிறச் சால்வை போல வந்தமர்ந்தது. அவர் புறவியை மெல்ல தட்டினார். அது அவர் எண்ணத்தை உணர்ந்தது போல திரும்பி நடந்தது. மிக மெல்ல தளர் நடையில் அவர் அரண்மனை சாலையில் சென்றார். நீர்த்துளி விழுவது போன்ற குளம்பு தாளம். அரண்மனையின் மேற்கு சாளரங்களில் ஒன்றில் வண்ணம் தெரிந்தது. அவர் புறவியை இழுத்து நிறுத்தி ஏறிட்டு நோக்கினார். சாளரத்தின் இரு மூலைகளிலுமாக இருவர் அமர்ந்திருக்கின்றனர். மெலிந்து எலும்புருக்களாக மாறியவர்கள். வண்ண பட்டாடையும் நகைகளும் அணிவிக்கப்பட்டவர்கள். மகாநிஷாத குலத்து இளவரசியான சந்திரிகையும் சந்திரகலையும் அங்கே 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவ்வாறு விழி மட்டுமாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர் புறவியின் கழுத்தை மெல்ல தட்டி அதை முன் செலுத்தினார். விதுரர் கொற்றவை ஆலயத்திலிருந்து கையில் மலருடன் வெளியே வந்தபோது சகுனி நகர் நுழைந்ததை அறிவிக்கும் முரசொலியை கேட்டார். திரும்பி ஆலய கருவறைக்குள் 108 நெய் விளக்குகளின் ஒளியில் அமர்ந்திருந்த கொற்றவையை நோக்கினார். அன்னையின் கோட்டெயிர்கள் வெள்ளி மின்ன தெரிந்தன. அவர் விழி தாழ்த்தி அவள் கழல்களை நோக்கி மீண்டும் ஒரு முறை தலை வணங்கினார். பல்லக்கை நோக்கி அவர் நடந்து வர கண்டதும் தூக்கிகள் எழுந்து நின்றனர். காவலர் வேல் தாழ்த்தி வணங்கினர். ஏறிக்கொண்டதும் அவர் ஒரு கணம் எண்ணிய பின் கோட்டை முகப்புக்கு என்றார். காவலன் வியப்பேதும் காட்டாமல் தலை வணங்கினான். தூக்கிகளின் சீரான மூச்சொலியுடன் பல்லக்கு மெல்லிய நீர் அலைகளின் மேல் என அலை பாய்ந்தபடி சென்றது. அவர் கால்களை நீட்டிக்கொண்டு பல்லக்கின் திரைச்சீலைகளை அசைத்த காற்றில் பறந்த மேலாடையை சீரமைத்து கொண்டார். எண்ணீராது எழுந்த காற்றில் திரைச்சீலை ஒன்று சிறகை முகத்தில் அரைந்து செல்லும் பறவை போல அவர் மேல் முட்டியது. அதை பற்றி தூணில் சுற்றி வைத்த பின் வெளியே நோக்கி கொண்டு அமர்ந்திருந்தார். சூதர்களின் தெருக்கள் விழித்து கொள்ள தொடங்கி இருந்தன. புறவிகளை பற்றியபடி தேர்வலர் சென்று கொண்டிருந்தனர். கர்த்தூன்களின் பந்த வெளிச்சத்திற்குள் புகுந்து குளிருக்கு உடல் செலிர்த்தும் பிடரி உலைய தலை செலுப்பியும் தோன்றி இருளுக்குள் சென்ற புறவிகள் இரவு கொட்டிலின் சாணி மனம் கொண்டிருந்தன. இசைச்சூதர்களின் தெருவில் ஸ்வர்ணாட்சரின் ஆலயத்தின் அருகே அன்று இசை தொடக்கம் செய்யும் இளமைந்தனுடன் சுற்றத்தார் கூடியிருந்தனர். பல்லக்கு அணுகிய போது அவர்கள் தலை வணங்கினர். விதுரர் பல்லக்கை நிறுத்தச் சொல்லி இறங்கிய போது மைந்தனின் தந்தையும் தாய் மாமன்களும் வந்து வணங்கி வாழ்த்துரைத்தனர். இளையவன் பெயர் என்ன என்றார். அஸ்வஹிருதயன் என்று அவன் தந்தை சொன்னார். பொன்விழி மூதாதையின் அருளால் அவன் விரல்களில் தெய்வங்கள் எழ வேண்டும். சிறுவன் நாணத்துடன் தலை குனிந்து நின்றான். நல்லுள் தொடர்க என அவன் தலையை தொட்டு வாழ்த்தினார். சிறுவனுக்கு அங்குலி சேதனம் என்பது எத்தனை வலிமிக்கது, அதன் பின் தொடர்வது எவ்வளவு கடுமையான தவம் என தெரியவில்லை என எண்ணிக்கொண்டார். அவர் திரும்பி நோக்க காவலன் ஒரு கழிஞ்சு பொன்னை கொண்டு வந்து நீட்டினான். அதை வாங்கி ஒரு மலருடன் மைந்தன் கையில் அளித்து சொல் திகழ்க என வாழ்த்தினார். ஆலயத்திற்குள் பொன்விழி சூடி அமர்ந்திருந்த தீர்க்கசியாமரின் சிலைக்கு சுடராட்டு காட்டி மலரளித்தார். அதை வாங்கி வணங்கிய பின் பல்லக்கில் ஏறிக்கொண்டார். பல்லக்கு மீண்டும் எழுந்தபோது அவர் தீர்க்கசியாமரை நினைவு கூர்ந்தார். விழியின்மையின் அச்சமூட்டும் விளக்கம் கொண்ட முகம். எங்கோ எதையோ நோக்கி அவர் எடுக்கும் சொற்கள். இவ்விளஞ்சோதன் பாடப்போவது எதை என்று எவரோ கேட்டது போல உணர்ந்து உளம் அதிர்ந்தார். என்ன கீழெண்ணம் இது என அதை அள்ளி ஒதுக்கினார். எண்ணங்களை விளக்கும் பொருட்டு வெளிக்காட்சிகளில் விழியூன்றினார். இந்திரமுற்றத்தில் விற்பயிற்சி நிகழ்ந்து கொண்டிருந்தது. அவர் அர்ஜுனனை நினைத்து கொண்டார். பின்னர் அபிமன்யுவை. மீண்டும் எண்ணங்களை திருப்பி களமுற்றத்தை நோக்கினார். செந்நிற மண்ணில் செங்குருதி விழுந்து பரவியது போல பந்தங்களின் ஒளி. அதில் காலடிகள் குளம்படிகள். குருஷேத்திரத்தின் மண்ணும் சிவப்புதான். தொலைவில் ஸ்ருதகர்ணம் ஒலிப்பதை அவர் கேட்டார். கை கூப்பியபடி காஞ்சனத்தின் ஒலியை செவி நிறைத்தார். பின்னர் நகரம் மணியோசைகளால் நிறைந்தது. வானில் பறவைகள் அந்த ஒலி அலைகள் மேல் அலை ததும்பிச் சுழன்றன. அவர் அரச பெருவீதியை அடைந்த போது மணி வெளிச்சம் தோன்றத் தொடங்கி இருந்தது. மணியின் சங்கிலியை இழுத்த யானை கோட்டை சுவர் மடிப்புக்குள் இருளுக்குள் செவிகளின் அசைவாக நின்றிருந்தது. ஏன் அங்கே வந்தோம் என எண்ணிக்கொண்டார். அங்கே
சகுனி புறவியில் நுழையும் காட்சி உள்ளத்தில் எழுந்ததும் அறியாது அம்முடிவை எடுத்தது அவர் உள்ளம். சகுனி 12 நாட்களுக்கு முன்னர் தனியாக கிளம்பி உத்தர பாஞ்சாலத்திற்கு அஸ்வத்தாமனை சந்திக்க சென்றிருந்தார். நேற்று காலை வந்த ஓலை செய்தியை அவருக்கு பறவை சென்று அளித்திருக்கும். இரவெல்லாம் படகில் வந்து புறவியூர்ந்து நகர் நுழைந்திருக்கிறார். கோட்டை முகப்பில் ஏவலர் நீண்ட துடைப்பங்களால் குப்பைகளை பெருக்கி ஒதுக்கி கொண்டிருந்தனர். மணல் மேல் துடைப்பங்கள் வரைந்த அலைகள், சாணியால் வழிக்கப்பட்ட சுவர்கள் போல, திரைச்சீலை வளைவுகள் போல, பாறை வளைவில் ஒழுகும் மழை நீர் போல, புறக்காட்சிகளைப் போல உள்ளத்தை ஒருங்கிணைப்பது பெரிதொன்றுமில்லை. இவை எண்ணங்களின் அலைகள் சென்று சென்று அரைந்தாலும் உரு மாறாதவை. விழிப்பென்றும் கனவென்றும் கருநிலை என்றும் பெருநிலை என்றும் நிறைந்திருக்கும் அகத்திற்கு அப்பால் நான் அறியேன் என நின்றிருப்பவை, காலத்தை பிரிதொன்றாக அறிந்தவை. அவருடைய பல்லக்கை கண்டதும் பெருக்கிக் கொண்டிருந்தவர்கள் விலகி தலை வணங்கினர். அவர் கோட்டை முகப்பு வரை சென்றார். பல்லக்கை நிறுத்திவிட்டு அவர் இறங்கியதும் கோட்டை காவலர் தலைவன் நாசத்தியன் வந்து வணங்கி நின்றான். விதுரர் அவனிடம், இன்று என்ன செய்தி என்றார். காந்தார இளவரசர் புலரியில் தனியாக புறவியில் வந்தார் என்றான். அவர் நடக்க அவன் உடன் நடந்தபடி அவர் வடக்கு வாயிலுக்கு சென்றார். அங்கிருந்து மேற்கு வாயிலுக்கு. இப்போது ஏரிக்கரையில் நின்றிருக்கிறார் என்றான். விதுரர், வடக்கு வாயிலில் என்ன செய்தார் என்றார். நாசத்தியன், வடக்கு வாயிற் காவலனை உடனே வரச் சொல்கிறேன் என்றான். அவர் கோட்டையின் குறுகலான படிகளில் ஏறி மேலே சென்றார். காற்று அவர் மேலாடையை எழுந்து பறக்கச் செய்தது. காவல் வீரர்கள் வேல் தாழ்த்தி வணங்கினர். கோட்டை காவல் மாடத்தின் மரப்படிகளில் ஏறி 3வது நிலையில் நின்றபடி வெளியே பார்த்தார். கோட்டை கதவும் திறக்கப் போகும் பொழுதென்பதனால் வெளியே புறமுற்றத்தில் அனைவரும் விரைவு கொண்டிருந்தனர். சாவடிகளில் உள்ளும் வெளியேயுமாக எறும்புகள் போல வணிகர்கள் விரைந்தனர். முற்றத்தில் தொய்ந்து கொண்டிருந்த அனைவரும் எழுந்து தங்கள் பொதிகளை கட்டி கொண்டிருந்தனர். அப்பால் குறுங்காட்டுக்குள் ஓடிய செயற்கை ஆற்றில் எறும்புகள் போல மொய்த்து கொண்டு நீராடினர். வண்டிகளில் குதிரைகளும் காளைகளும் கட்டப்பட்டன. கோட்டை கதவுக்குள்ளே சூதர் குழு ஒன்று நின்று மங்கள இசையுடன் ஹஸ்தியின் குருவின் கொடி வழியினரை போற்றி பாடிக்கொண்டிருந்தது. விதுரர் கோட்டையின் மீதிருந்த பாதை வழியாக மேற்கெல்லை வரை நடந்து நோக்கிவிட்டு திரும்பி வந்தார். எதிரே காவலன் ஒருவனுடன் வந்த நாசத்தியன், இவன் கண்டிருக்கிறான் அமைச்சரே என்றான். அவன் தலைவணங்கி, காந்தார இளவரசர் யானை கொட்டில் அருகே ஆஞ்சநேயர் ஆலய முற்றத்தில் சற்று நேரம் நின்ற பின் மேற்கு கோட்டை வாயில் நோக்கி சென்றார் என்றான். அங்கே என்ன செய்தார் என்றார் விதுரர். அவன், ஒன்றும் செய்யவில்லை, வெறுமனே புறவியில் சுற்றி வந்தார் என்றான். விதுரர், எதை என்றார். அனுமனின் கதையை என்றான் காவலன். விதுரர் விழி கூர்ந்து, எத்தனை முறை என்றார். 2 முறை. கை நீட்டி அதை தொட்டார். பின்னர் சென்று விட்டார். விதுரர் நோக்கை விலக்கி விடிந்து கொண்டிருந்த கிழக்கு வானை சற்று நேரம் நோக்கினார். சங்கிலி ஓசையுடன் 7 யானைகள் வடக்கு வாயிலில் இருந்து கிழக்கு கோட்டை முகப்பு நோக்கி வந்தன. முகில்களின் விளிம்புகள் ஒளிரத் தொடங்கின. மரங்களின் நிழல்கள் நீண்டு முற்றத்தில் நிழல் காடொன்றை அமைத்தன. அவனை செல்லலாம் என கையசைத்து அனுப்பிவிட்டு நடந்து மீண்டும் கோட்டை முகப்பு வரை வந்தார். காவல் மாடத்தில் அவர் ஏறி கொண்டிருந்த போது வாயில் திறப்பதற்கான கொம்பொலி எழுந்தது. முரசு முழங்கத் தொடங்கியது. கடற்பறவை கூட்டம் கலைந்தது போல ஒலி எழுப்பியபடி முற்றத்தில் கூடியிருந்தவர்கள் நிறை கொள்ள தொடங்கினர். வண்டிகள் ஒரு நிறையாகவும் கால்நடையர் இன்னொரு நிறையாகவும் ஒதுங்கி நடுவே அரச தேர்களுக்கும் புறவிகளுக்கும் இடம் விட்டனர். மறுபக்கம் கோட்டையை திறக்கும் பற்சகடத்தை முறுக்கிய பின் யானைகள் விலகிச் சென்று நிறையாக நின்றன. மணியின் சங்கிலியை இழுக்கும் யானை அங்கேயே நின்று தன் முன் குவிக்கப்பட்ட தழைகளை ஒடித்து வலக்காலில் அடித்து சுருட்டி வாயிலிட்டு தொங்கு தாடை அசைய நெற்றிக்குழி நிகிழ மென்று தின்றது. அவற்றின் பாகர் அவை அசையாமல் நிற்க கோலை சாற்றி வைத்துவிட்டு கூடி அமர்ந்து பேசிக்கொள்ள தொடங்கினர். அரண்மனையிலிருந்து காவற்படை ஒன்று 8 புறவிகளில் கிழக்கு வாயில் நோக்கி அரச பெருவழியினூடாக வருவது தெரிந்தது. விதுரர் இறங்குவதற்காக படிமுகப்பை அடைந்த போது
உயர்ந்த மேடைகள் மேல் அமைந்திருந்த கைவிடு படைகளை கண்டார். உடல் நிலைக்கும் உள்ளமும் அசைவிழந்து மீள அவற்றை மீண்டும் நோக்கினார். அவற்றின் விற்கள் இறுகி திணர்த்து நின்றன. அம்புகள் தொடுக்கப்பட்டு உச்ச விசை அசைவின்மை என்றாக வானை நோக்கி கூர்கொண்டிருந்தன. அவர் அவற்றை நோக்கியபடி படிகளில் இறங்கினார். அந்த கூர்முனைகளை அன்றி எதையும் அவரால் நோக்க முடியவில்லை. முற்றத்தில் இறங்கியதும் அந்த கைவிடு படைகள் அமைந்த மேடைகளை நோக்கி சென்றார். நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு முறை அங்கே வந்து அவற்றை நோக்கி உளக்கிளர்ச்சி அடைந்ததை நினைத்து கொண்டார். அன்று அறியாத எதிர்காலத்தை அவை இலக்கு கொண்டிருந்தன. இன்று அவை அச்சமூட்டின. ஒரு மெல்லிய தொடுகை போதும், அம்புகள் வானில் புல்கூட்டமென எழுந்து மழையென பொழியும். அனல் உருளைகள் எரிவின் மீன்களென மண்ணில் பரவும். அவை ஒவ்வொரு நாளும் பேணப்படுகின்றன என்று தெரிந்தது. அத்தனை விற்சுருள்களிலும் மீனெண்ணெய் பூசப்பட்டிருந்தது. அக்கொழுப்பு மட்கி ஊன் நாற்றம் வீசியது. அவர் ஒரு கைவிடு படையின் சிறிய இரும்பு படிகளில் ஏறி அதன் உள்பொறிகளை நோக்கினார். 20 யானைகளால் முறுக்கப்பட்ட விற்கள். விசை தேங்கி இறுகி பாறை போல் ஆகுமா என்ன? இதோ நின்றிருக்கும் யானைக்குள் அதன் ஆற்றல் இப்படித்தான் உறங்குமா? விற்களை முறுக்கும் யானைகளை கட்ட வேண்டிய கந்துகள் நிறையாக தெரிந்தன. அவர் கோட்டை தலைவர் வஜ்ரபாகுவின் வினாவை நினைவு கூர்ந்தார். ஆண்டுகளுக்கு அப்பால் இருந்து அந்த விழிகளின் ஆவல் நிறைந்த ஒளி எழுந்து வந்தது. அமைச்சரே, நான் வினவுவது பிழை எனில் பொறுத்தருள வேண்டும். போர் வருகிறதென நான் நம்பலாமா? அவர் பெருமூச்சுடன் தான் சொன்ன மறுமொழியை எண்ணிக்கொண்டார். போர் வந்துதானே ஆக வேண்டும். இத்தனை ஆயுதங்களுக்கும் உரிய தேவதைகள் வானிலிருந்து வேண்டிக் கொள்வது அதைத்தானே. அங்கே காற்றில் இருளாக நிறைந்திருக்கும் தெய்வங்களின் மூச்சுருவாக வஜ்ரபாகுவும் நின்றிருக்கக்கூடும். அதே விழிகளுடன் காத்திருக்கக்கூடும். அவருடன் வந்த நாசத்தியன், இளையவர்கள் துச்சாதனரும் துர்முகரும் நாளும் வந்து இவற்றை பார்த்து செல்வதுண்டு என்றான். அவன் குரலை வஜ்ரபாகுவின் குரலாக கேட்டு விதுரர் திடுக்கிட்டார். பின்னர் நீள் மூச்சுடன் மீண்டு வந்தார். நேற்று முன்னால் துச்சாதனர் என்னிடம், இந்த கைவிடு படைகள் மேல் குருதி மழை பெய்தது என்கிறார்களே, ஏதாவது செய்தி உண்டா அதை பற்றி என்று கேட்டார். அவ்வாறு ஒரு கதையை நானும் கேட்டுள்ளேன், பிரிதொன்று அறியேன் என்றான் நாசத்தியன். அன்று பெருமழை என குருதி வானிலிருந்து பொழிந்து அத்தனை காவலர்களையும் கருக்குழவி என நினைநீராட்டியது என்கிறார்கள். இந்த அம்பு முனைகள் அனைத்தும் குருதி சொட்ட வான் நோக்கி நின்றிருந்தனவாம். விதுரர் அவனை கை அமர்த்திவிட்டு விரைந்து நடந்து பல்லக்கில் ஏறிக்கொண்டார். கிளம்பலாம் என அவர் கை காட்டியதும் கோட்டைக்கு மேல் முரசு முழங்கியது. ஏறிட்டு நோக்கிய போது குந்தி நகர் நுழைவதை அறிவிக்கும் பொருட்டு மார்த்திகாவதியின் சிம்ம கொடி மேல் எழுவதை கண்டார். சில கணங்கள் எண்ணி நோக்கிவிட்டு செல்க என்றார். எழுத்தழல் 2வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.